ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஃப்ரேஸை கற்றுக்க போகிறோம் நண்பர்களே. இது ஒரு 2 இடங்களில் யூஸ் ஆகும். அந்த 2 இடங்களில் யூஸ் ஆகும்போது என்னென்ன மாதிரி மீனிங் இது வருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களோட சிவியை இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மெயில் ஐடிக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமாக பேசணும்னு நினச்ச ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, பிலாங் டு. நீங்கள் நிறைய கடைகளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சில முக்கியமான ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, யோர் பிலாங்கிங்ஸ், த மேனேஜ்மெண்ட் வில் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் யோர் பிலாங்கிங்ஸ் அப்படின்லாம் சும்மா போட்டிருப்பாங்க. பிலாங்கிங்ஸ் அப்படின்னா உடைமை, நம்மளுடைய பொருட்கள். அந்த உடைமைங்கிறது தான் சரியான தமிழாக்கம் கூட. எதுக்கு? பிலாங் அப்படிங்கிற வார்த்தைக்கு. ஓகே, இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் பிலாங்கிங். ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது பிலாங், இதற்கடுத்து டு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து போட்டு படிக்கிறோம். பிலாங் டு 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஒன்று நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, நம்மளுடைய உடைமையை பற்றி பேசும் பொழுது சொந்தம்னா சொந்தக்காரன் கிடையாது, சொந்த பொருட்கள். ஓகே, சொந்த பொருட்கள், புரியுதுங்களா? சொந்த பொருட்களை பற்றி பேசும்பொழுது ஒரு பொருள் நம்முடையதாக இருக்கும் பொழுது அதை சொல்வதற்கு பிலாங் டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இன்னொரு இடம் எங்கே அப்படின்னா, ஒரு குழுவை சேர்ந்து இருத்தல். ஓகே, இந்த 2 இடங்களை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணுங்க. ஒரு குழுவை சேர்ந்திருத்தல் அப்படின்னா ஒரு டீமு, ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு துறையை சேர்ந்திருத்தல். குழுங்கிறதோட துறைங்கிறது இன்னும் கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒரு துறையை சேர்ந்திருப்போம். புரியுதுங்களா? பாருங்கள், அப்போ ஒரு பொருள் என்னுடையது, அந்த பொருள் எனக்கானது, எனக்கு உரியது அப்படிங்கிற சொல்கிறதுக்கும், நாம் ஒரு குழுவை, ஒரு துறையை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. அதாவது நண்பர்களே, இந்த பிலாங் டு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் வேணும். இந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து இமீடியட்டாக இந்த பிலாங் டு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். இடையில எந்த பீவர்பும் போட்டக்கூடாது. ஒரு சிலர் பீவர் போட்டு சொல்லுவாங்க, ஐ எம் பிலாங்டு டு அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. ஐ பிலாங் டு, அப்போது பீவர் வரக்கூடாது. ஓகே, சப்ஜெக்டு பிலாங் டு, இதற்கடுத்து நீங்கள் எந்த பொருள் உங்களோடதுன்னு சொல்கிறீங்களோ, எந்த கமிட்டி, எந்த துறை உங்களோடதுன்னு சொல்கிறீங்களோ அந்த துறையை நீங்கள் சொல்லணும். அந்த துறைகள் நவுனு கீழே வந்துடும். இவ்வளோதான் கான்செப்ட். சப்ஜெக்டு பிலாங் டு நவுன், சப்ஜெக்ட் பிலாங் டு நவுன். இதுவே கடந்த காலத்தில் நீங்கள் அந்த துறையை சேர்ந்தவராக, கடந்த காலத்தில் அந்த பொருள் உங்களோடதாக இருந்திருந்தால் ரொம்ப சிம்பிள், பிலாங்டு டு, பிலாங்டு இடி சேர்த்த வேலை முடிஞ்சுது. பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ப்ரெசென்ட்னா பிலாங் டு, பாஸ்ட் டென்ஸ்னா பிலாங்டு டு. அதுவும் ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீ ஷீ இட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிலாங்ஸ் டுன்னு வந்துடும். சரிங்களா? பிலாங்ஸ் டு, ஏன்னா எஸ் சேர்க்கணும்ல ப்ரெசென்ட்டில். எப்போ? ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும். ஓகே, ஹீ ஷீ இட்டு ஏதாவது நேம் வந்தாலும் அது அப்ளிகபிள் தான். நேம் எல்லாம் இது கீழே வந்துடும். ஹீ ஷீ இட்டு அப்புறம் நேம். ஹீ ஷீ இட் நேம் ப்ரெசென்ட்டில் சொல்லும் பொழுது நம்ம பிலாங்ஸ் டுன்னு சொல்லணும். ஐவியூதே வரும்பொழுது பிலாங் டுன்னு சொல்லணும். ஹீ ஷீ இட் ஐவியூதே கடந்த காலத்தில் பாஸ்டில் வந்திருந்தா பிலாங்டு டுன்னு சொல்லணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஃப்யூச்சரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால அது சாய்ஸு வீசிடுங்க, வேண்டாம். புரியுதுங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டக்கு டக்குன்னு பார்க்கலாம், ஈஸியாயிரும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதில் ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற அந்த உடைமையை பற்றி, ஓனர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த கார் என் அப்பாவிற்கு சொந்தமானது. இந்த கார் எங்கள் அப்பாவோடது அப்படிங்கிறத இன்னொரு வார்த்தையில் சொல்கிறோம். இந்த கார் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது. வழக்கமாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் கார் இப்படி நம்ம சொல்லுவோம் வழக்கமாக. இதை அப்படியே கொஞ்சம் மாற்றுறோம். நல்லா கவனிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஓனரை சென்டென்ஸோட கடைசியிலையும்
எந்த பொருள் எந்த பொருள் நாம் ஒருத்தவங்களோட சொல்கிறோமோ அந்த பொருள் சென்டென்ஸோட ஃபஸ்ட்லி வரணும். இதுதான் ரூல், அதை மறக்கக்கூடாது. நான் பொதுவாக சப்ஜெக்ட்டு பின்னாடி ஒரு நவுனுன்னு சொன்னேன். இங்கே கரெக்டாக சொல்ல போனால் 2 நவுனு. ஃபஸ்ட்டு வரக்கூடிய நவுனு யாருக்கு அந்த பொருள் சொந்தமாக இருக்கிறதோ அந்த பொருளை போட்டுக்கணும். ஓனர் யாரோ தூக்கி கடைசியில் போட்டுக்கணும். ஓகே ரைட். பாருங்கள், என்ன பொருளாமா? இந்த கார். சொல்லுங்கள், திஸ் கார் என் அப்பாவிற்கு சொந்தமானது. ப்ரெசண்ட்டில் இருக்குது. ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனால இது இட்டுக்கு கீழே வரும். திஸ் கார்னா இட்டு. ஓகே, பிலாங்ஸ் டு, அடுத்து ஓனர். யார் ஓனரு? அப்பா. மை ஃபாதர். திஸ் கார் பிலாங்ஸ் டு மை ஃபாதர். திஸ் கார் பிலாங்ஸ் டு மை ஃபாதர். இந்த கார் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது. திஸ் கார் பிலாங்ஸ் டு மை ஃபாதர். இந்த பை உங்களுக்கு சொந்தமானதா? ஒரு சிலர் நம்ம கேட்போம், ஏங்க இந்த பேகு உங்களோடதா அப்படின்னு கேட்போம்ல, அதான் இந்த பேகு உங்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த பை உங்களுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத நார்மலாக கேட்கும் பொழுது திஸ் பேக் பிலாங்ஸ் டு யூ, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். திஸ் பேக் பிலாங்ஸ் டு யூ. இந்த பை உங்களுக்கு சொந்தமானது, இந்த பேக் உங்களுக்கு சொந்தமானது நம்ம சொல்லுவோம். இப்போ இதைத்தான் நம்ம கேள்வியாக மாற்றணும். ஏன் இப்படி மாற்றினேன் அப்படின்னா அப்போ தான் கேள்வி எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, பிலாங்ஸ் உங்களுக்கு சொந்தமானதா? எஸ்ஆ டைப் ஆஃப் கொஸ்டின். பிலாங்ஸ் அப்போது டஸ். ஓகே, டஸ் திஸ் பேக், அந்த எஸ் இங்கே வந்துருச்சு, அதனால வெறும் பிலாங் டு. டஸ் திஸ் பேக் பிலாங் டு யூ? டஸ் திஸ் பேக் பிலாங் டு யூ? டஸ் திஸ் கார் பிலாங் டு யூ? இஸ் திஸ் கார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. டஸ்ஸு தான், டூ தான். புரியுதுங்களா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா அது மெயின் வேர்பு. ஓகே, மேலே பாருங்கள், திஸ் கார் பிலாங்ஸ் டு மை ஃபாதர். திஸ் கார் பிலாங்ஸ் டு மை ஃபாதர். ஓகே, டஸ் திஸ் கார் பிலாங் டு மை ஃபாதர்? கரெக்டு. டஸ் திஸ் கார் பிலாங் டு மை ஃபாதர்? இந்த கார் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானதா? கேள்வி கேட்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸி. இந்த பேனா டேவிட்டுக்கு சொந்தமானது. இந்த பேனா, ஒரு பேனா வச்சுருக்கேன், இது எனக்கு சொந்தமானது. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், திஸ் பென். ஓகே, இல்லாட்டி இந்த பேனாக்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பிலாங்ஸ் டுனே வருது, கொஞ்சம் மாற்றிக்கலாம். சரிங்களா? எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த பேனாக்கள், அப்போது தீஸ் பென்ஸ். இந்த பேனாக்கள் ப்ளூரலாக மாறிடுச்சு. அப்போ தீஸ் பென்ஸ்ன்னு வரும் பொழுது பிலாங்ஸ் போடக்கூடாது, பிலாங் டு. ஏன்னா இது அவைகள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வந்துடும். தீஸ் பென்ஸ், அப்போ தேக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பிலாங் டு தானே போடுவோம். புரியுதுங்களா? இந்த பேனாக்கள், தீஸ் பென்ஸ் பிலாங் டு எனக்கு, அப்போ டேவிட் அப்படிங்கிற வேர்டை போட்டுக்கிறேன். பாருங்கள், டேவிட். தீஸ் பென்ஸ் பிலாங் டு டேவிட். These pens belong to David. Do these pens belong to David? கொஸ்டின் இங்கே டூ தான் வரணும். ஏன்? இங்கே வெறும் பிலாங் தான் இருக்குது. புரியுதுங்களா? திஸ் பென்னுனா டஸ் திஸ் பென். தீஸ் பென்ஸ் அப்படின்னா டூ தீஸ் பென்ஸ் பிலாங், அப்படி வரணும். டூ தீஸ் பென்ஸ் பிலாங் டு, டூ தீஸ் பென்ஸ் பிலாங் டு. நிறைய டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாயிரும். அந்த வீடு எங்களுக்கு சொந்தமானதாக இருந்தது, இப்போ இல்லை, பாஸ்டில் இருந்தது. எந்த வீடு? ஏதோ ஒரு வீடு. இப்போ தட் ஹவுஸ். தட் ஹவுஸ் பாஸ்ட் நண்பர்களே. அப்போ பிலாங்டு அப்படின்னு சொல்லணும். பிலாங்டு டு அஸ், எங்களுக்கு. அப்போ அஸ். புரியுதுங்களா? எங்களுக்கு அப்படின்னா வீணு போட்டுறக்கூடாது. சென்டென்ஸோட நடுவில் ஐய விட்டுருங்க. வி, தே, ஹீ, ஷீ இந்த மாதிரி வார்த்தைகள் சென்டென்ஸுக்கு நடுவில் வராது. அதுக்காக தான் நம்ம அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வச்சுருக்கோம். ஐவியூதேக்கு நம்ம சொல்லுவோம்ல, மீ, ஹிம், ஹர், அஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரணும். ஓகே, பாருங்கள், தட் ஹவுஸ் பிலாங்டு டு அஸ். தட் ஹவுஸ் பிலாங்டு டு அஸ். புரியுதுங்களா? ரைட். இதெல்லாமே ஒரு பொருள். இப்போது ஒரு துறையை பற்றி நம்ம பேசும்பொழுது எப்படி சொல்லலான்னு இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பாருங்கள் நண்பர்களே. ஒரு டிபார்ட்மெண்ட், கமிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு துறைகளை பற்றி, ஒரு குழுவை பற்றி நம்ம பேசும் பொழுது எந்த வார்த்தை எங்கே போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இங்கே தெரிஞ்சுக்கணும். முன்னாடி என்ன சொன்னேன்? ஓனர் பின்னாடி, பொருள் முன்னாடி. இங்கே நான், இவர், அவர்கள்லாம் சொல்கிறோமில்ல, இங்கெல்லாம் நாம தான் பொருட்கள்.
இங்கே நாம பொருளாயிடுறோம். ஓனர் யாருன்னா அந்தந்த துறைகள் தான் ஓனர் இங்கே. புரியுதுங்களா? அப்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தூக்கி கடைசியிலையும் மனிதர்களாக நம்மளை தூக்கி முன்னாடி போட்டுக்கணும். சரிங்களா? ரைட், பாருங்கள். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். ஓகே, எந்த துறையாமா, எந்த குழுவாமா? இந்த குழு. நடுத்தர குடும்பம், அதில் ஒரு மெம்பர் நான். அப்போ மெம்பர் தான் முன்னாடி வரணும். சரிங்களா? நான் ஐ belong to a middle class family. I belong to a middle class family. இப்படி தான் நீங்கள் சொல்லணும். மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிருந்து வர்றேங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சார் ஐ பிலாங் டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். ஐ பிலாங் டு அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் அந்த அமைப்பை சேர்ந்தவர். இந்த அமைப்பில் இவர் ஒரு மெம்பர். அப்போது ஹீ. ஓகே, ஹீ பிலாங்ஸ் டு, ஏன்னா இவருக்கேற்ற வேர்பு தான் போடணும். ஹீ பிலாங்ஸ் டு அந்த அமைப்பு. தட் ஆர்கனைசேஷன். ஓகே, he belongs to that organization. ஈஸியாக இருக்குங்களா நண்பர்களே? ரொம்ப எளிமையான ஒரு ரூட் வேர்டு இதெல்லாம். ஓகே, he belongs to that organization. அவர்கள் ஒரே துறையை சேர்ந்து இருந்தனர். இப்போ இல்லை, அவங்க வேலை செய்யும்போது ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்படின்னா they belonged to, very good, past, they belonged to the same department. They belonged to the same department. ஒரே துறை, அதாவது சேம். They belonged to commerce department. They belong to the English department. என்ன வேணால் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? They belong to the same department. நாங்கள் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். இப்போ ப்ரெசண்ட்டில் நாங்கள் ஒரே ஊருக்காரங்க. We belong to the same town, same city, same village. என்ன வேணால் போடுங்க. உங்கள் ஊர் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அது சிட்டியா, வில்லேஜா, டவுனா, என்ன ஊர்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் சும்மா பொதுவாக வில்லேஜ்னு போடுறேன். We belong to the same village. We belong to the same school. We belong to the same college. We belong to the same area. என்ன வேணான்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இடத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அவள் காவல்துறையை சேர்ந்தவர். நல்லா கவனிக்கணுங்க. என்னடா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவள்னு போட்டேன்னு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க. இந்த ஜெண்டரை வந்து நான் மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஆனால் கடைசியில் பாருங்கள், ரெஸ்பெக்ட் ஆட் பண்ணி விட்டுட்டேன். அவள் காவல்துறையை சேர்ந்தவர். ஒரு போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. மேலே சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இப்போ நம்ம கொண்டு வரணும். ஓகே, யாராமா மெம்பரு? she belongs to எந்த டிபார்ட்மெண்ட்? the police department. ஓகே, the police department. She belongs to the police department. அவள் காவல்துறையை சேர்ந்தவர். அந்த நபர் காவல்துறையை சேர்ந்தவர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. பிலாங்ஸ் ஏன் போட்டிருக்கோம்? ஹீ ஷீட் வந்தால் பிலாங்ஸ் போடணும். ஓகே, பின்னாடி வரக்கூடியது எல்லாமே ஆர்கனைசேஷன், முன்னாடி வரக்கூடிய அனைவரும் மெம்பர். இதுதான் கான்செப்ட். இதற்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா உரிமையாளர், முன்னாடி வரக்கூடியது அந்த நபருக்கு உரித்தான பொருள். இவ்வளோதான் கான்செப்ட் இந்த பிலாங் டு அப்படிங்கிற வார்த்தையில். ஓகே, இதில் நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. இஸ்ஸு, வாசு அந்த மாதிரி பி வர்பை தேவையில்லாமல் போட்டுறாதீங்க, மீனிங் வராது. ஏன்னா இது மெயின் வர்பு. ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் அனுப்புங்க, அவங்களும் பார்த்து பயனடைந்து கொள்ளட்டும். அப்படிதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து ஒரு புது டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.